ஹாப்பி வீக்கெண்ட்ஸ் மை டியர். இப்போ இங்கே 7:26 என்னுடைய ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு வெளிக்கிட்டார். அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டை வந்திருக்கிறேன். ஹவ் ஆர் யூ? வாட்ஸ் யுவர் வீக்கெண்ட் பிளான்? ஓகே மை டியர்ஸ், எனக்கு பெரிய பிளான் இல்லை இன்றைக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்ன ஒரே ஒரு பிளான், மேக் ஷுவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி. எனக்கு மண்டே பேக் ஒர்க். ஸோ அதை தான் செய்ய போகிறேன். வெரி லேசி சாட்டர்டே அண்ட் சண்டே அண்ட் ப்ளஸ் ஹஸ்பண்டும் ஒர்க்குன்றதால பெரிய பிளான் ஒன்றும் பண்ண என் மனசுக்கும் ஒன்றுமே தோணலை. ஜஸ்ட் காஃபியை குடிப்போம், அதுதான் இப்போ இருக்கிற ஒரே பிளான். காலையில் சின்ன கடலைப்பசி வந்துடுச்சு. ஸோ இது டிப்பிக்கல் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, ஆனால் இது எனக்கு பிடிக்கும். இது சின்ன சின்ன குட்டி பீட்டா ப்ரெட் அண்ட் தென் ஐ வாண்ட் ஈட் தட் வித் ஹமஸ். ஹமஸ் இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதோட இது நீங்கள் வந்து சீஸ் கூட போட்டு அதுக்கு மேலே சாப்பிடலாம். எஸ், கப் ஆஃப் காஃபி வந்துடுச்சு பாருங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் பெரிய கப்பன். எஸ், எல்லா பெரிய கப்பில் இவ்வளோ மாதிரி காஃபி. குட் மார்னிங் அகெயின். இது ப்ரூ காஃபி. ஸோ ப்ரூ காஃபிக்கே ஸ்பெஷல் நறுமணம் உண்டு. அண்ட் தென் பாருங்க என்னுடைய பிளேட்டிங்க கல்ல பசி, மார்னிங் பசி. ஸோ 1 கிலோ சீஸ் போட்டிருக்கேன். மற்றது வந்து இந்த ஹம்மஸோட சீஸை ட்ரை பண்ணுவோமா? எனக்கு இந்த சீஸ் பிடிக்கும், பட் மற்ற செடர் சீஸ் அந்த மாதிரி சீஸும் ரொம்ப பிடிக்கும். அதில் கூட சாப்பிட்டா ஓகே. தென் இந்த ஹம்மஸ் வந்து இந்த சிக் பீஸ் கடலையிலிருந்து செய்கிறது ஹம்மஸ். இது பிளெயின் ஹம்மஸ் இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ் போட்ட ஹம்மஸ் இருக்குது. இது மொரோக்கன் ஹம்மஸ் நல்லாக்கு. அதோட சேர்த்து ஒரு சிப் ஆஃப் காஃபி. குட் காம்பினேஷன் ஒரு ரிலாக்ஸ் டேக்கு. மேலே போய் அடுத்ததாக வந்து ரெஸ்டிங் பார்ட் 2. குட். ஸோ மை டியர்ஸ், இப்போ மேலே வந்திருக்கிறோம் அவர் கோசி ரூம். எங்களை டேபிள் உட்காந்துட்டு இந்த சாப்பாடை இந்த புக்கோட வாசித்து சாப்பிட்டு இந்த ப்ரூ காஃபியை குடித்தா அமோகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் வாசிக்கிறது, அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரமணிச்சந்திரன் புக்ஸ் வாசிக்கிறது, சரித்திர நாவல்கள் வாசிக்கிறது. ஃபார் அ கோசி டே வித் திஸ் ஃபுட் புக்ஸ் சூப்பர்.